அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபார்மடேக்கர் சேனலுக்கு எல்லாருக்கும் வரவேற்கிறேன். அதாவது இந்த வீடியோல நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்ல ஒரு பேப்பர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கு. ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கு. அது இல்லாம குரூப் 1, குரூப் 2, அப்புறம் குரூப் 4, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட், எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாடு லெவலில் நடக்கிற எக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஃபார்மசிஸ்ட்டுக்கும் டாக்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 50 மார்க் இருக்கும். அதில் வந்து 40%, அதாவது 20 மார்க் வந்து நம்ம எடுத்தா நம்ம பேப்பரை எவாலுவேஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எவாலுவேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட நான் ஒரு கொஸ்டின் பேப்பரா நான் உங்களுக்கு இந்த வீடியோல அப்லோட் பண்றேன், இயர் கொஸ்டின்ஸை. ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல நான் வந்து 1 by 1 ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். நீங்க வந்து அதை கண்டினியூஸா எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நீங்க பார்த்து அதை நீங்க மெமரி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஃப்ரீக்வெண்டா கேட்கறனால உங்களுக்கு திரும்ப வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் வரும் நிறுத்தற்குறி. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் வரும் நிறுத்தற்குறி. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த கொஸ்டின்? அதே ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கான். ஸோ அதுல வந்து பல வாக்கியங்கள் வந்து தொடரும் போது, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லெட்டர் ஸ்டார்ட் பண்றோம்னா அப்ப அங்க வர நிறுத்தக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அரை புள்ளி. அரை புள்ளி தான் ஆன்சர். என்ன ஆன்சர்? அரை புள்ளி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் போலாம். அதாவது ரெண்டாவது கொஸ்டின், பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதி நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து. அதாவது பகுபத உறுப்பிடக்கணும் இருக்கு. அதுலலாம் வராம இந்த பகுதி விகுதின்னு இருக்கு பாத்தீங்களா? பகுதி விகுதிக்கு இடையில, பகுதினா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற லெட்டர் தான் பகுதி, அது எண்ட் ஆகிற லெட்டர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ற லெட்டர் வந்து பகுதி, அது முடிகிற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா விகுதி. அப்ப இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து அப்படிங்கிறாங்க. காலத்தெல்லாம் உணர்த்தாம வர்றதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா 1 எழுத்து பேரு. எழுத்து பேர் தான் வந்து ஆன்சரா. நெக்ஸ்ட், சங்க காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்படும் ஊர் எது? சங்க காலத்தில் தகடூர் அழைக்கப்படும் ஊர் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி. இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் அப்படின்னு சொல்ற நிகண்டு எதுன்னா, அதாவது சூடமணி நிகண்டு இருக்கு, அது இல்லாம நம்மளுக்கு திவகார நிகண்டு இருக்கு, அது இல்லாம பிற்கால நிகண்டு இருக்கு, அது இல்லாம அகராதி நிகண்டு இருக்கு. சோ இந்த நிகண்டுல எந்த நிகண்டு நம்மளுக்கு இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிற்கால நிகண்டு தான் வந்து கரெக்டான ஆன்சரா. பிற்கால நிகண்டு, இனிமையும் நீர்மையும் தமிழனால் அப்படின்னா பிற்கால நிகண்டு. அப்ப என்ன சொல்றாங்க? பின்னாடி வரும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட், 5வது கொஸ்டின், இரடி பொம்மல் பெருகுவீர் இதில் அடிக்கோடிட்ட சொல்லி பொருள் என்ன? இரடி பொம்மல் பெருகுநீர். இரடி பொம்மல் பெருகுநீர் தான் என்னது? 5க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 திணைச்சோறு தான் வந்து இரடி பொம்மல். திணைச்சோறு தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னா திணைச்சோறு. நெக்ஸ்ட், 6வது கொஸ்டின், உலகில் கப்பல் கட்டும் கலையில் மர ஆணிகளை பயன்படுத்தியவர்கள். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கப்பல் கட்டுறாங்கல்ல, அங்க வந்து மர ஆணிகளை பயன்படுத்தியவர்கள் யார் கேக்குறாங்க கொஸ்டின்ல. மர ஆணிகளை பயன்படுத்தியவர்கள் யார்? அப்ப வந்து யாரு? டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், இத்தாலியர்கள், தமிழர்கள். யார் பயன்படுத்திருக்காங்க? எக்ஸ் தமிழர்கள் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க? மர ஆணிகளை வந்து பயன்படுத்திருக்காங்க. மரம் மாதிரி உள்ள ஆணிகளை வந்து பயன்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 7வது வந்து பாத்தீங்கன்னா, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது என்னும் இலக்கணம் பொருந்தும் தொடரை தேர்க. எழுவாய் இருக்குல்ல, அந்த தொடரில வந்து வல்லினம் மிகாது என்னும் இலக்கணம் பொருந்தும் தொடரை, வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றது எதுனா 7வது வந்து பாத்தீங்கன்னா குதிரை தாண்டியது. குதிரை தாண்டியது இதுதான் வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இடம் எது? இந்தியா மொழிகள்ல அனைத்திலும் உள்ள, இந்திய மொழியில எல்லா மொழிகள் இருக்கு, அந்த அனைத்து மொழியில் உள்ள ஓலைச்சுவடிகளும்
பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னு கேக்குறாங்க. பாதுகாப்பாக தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல தான் வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்களாம். இந்திய மொழிகளில் அனைத்து ஓலைச்சுவடிகள் எங்க வச்சிருக்காங்க? தஞ்சை சரஸ்வதி மகாலில் வச்சிருக்காங்க. கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார்? கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யாரு? ஒட்டக்குத்தரா, புகழேந்தியா, சேக்கிடாரா, கம்பரா? ஒட்டக்குத்தர் தான் ஆன்சர். ஒட்டக்குத்தர் என்ன சொல்றாரு? கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். கார்த்திகை தீபம் என கடலெல்லாம் பூத்திருக்கும் என்ற சுதாவின் பாடல் இடம்பெற்ற நூல். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் அப்படின்னு சுரதா வந்து பாடல் இடம்பெற்ற நூல் இது. 10க்கு வந்து 1 தேன்மலை தான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ கார்த்திகை தீபம் என கடலெல்லாம் பூத்திருக்கும் என்ற சுரதாவின் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா தேன்மலை. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின். வட திராவிட மொழிகள் என்னும் வகைமைக்குள் பொருந்தாததை தேர்க. வட திராவிட மொழிகள் என்னும் வகைக்குள் பொருந்தாததை தேர்க. வட திராவிட மொழிகள் இருக்குல்ல, அங்க வந்து வகைமை பொருந்தாததை. அப்ப வந்து வட திராவிட மொழிகள்ல இது பொருந்தாதான். அப்ப எதுனா மண்டா வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது அப்படிங்கிறாங்க. இப்ப குருக், பிரகுயாய், மால்தே அதெல்லாம் வந்து பொருந்துதான். மண்டா அது மட்டும் வட திராவிட மொழிகளில் வகைக்குள் பொருந்தாதவை தேர்க. ஓகேவா? அப்படின்னா மண்டா. அப்புறம் வந்து 12வது கொஸ்டின். கோட்டையை காத்தல், கோட்டையை கைப்பற்றுதல் ஆகிய செயல்களுக்கு உரிய புறந்தனைகள் முறையே. அதாவது கோட்டை இருக்குல்ல, அதை காக்குறது, கைப்பற்றுறது எல்லாமே செயல்களுக்கு உரிய புறந்தனைகள் முறையே. அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா 3 நெஞ்சி உளிகை, நொச்சி உளிகை அப்படின்னு சொல்லுவோம். நொச்சி உளிகை தான் வந்து கோட்டையை காத்தல், கோட்டையை கைப்பற்றுதல், நொச்சி உளிகை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13வது கொஸ்டின். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து. அதாவது மைக்கடல் முத்து இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈடாகுமா நெல் முத்து அப்படின்னு சொல்லிட்டு, என்ற கடலில் கிடைக்கும் முத்துவுக்கு ஈடானது வயலிலும் நெல்மணிகள் என கூறும் இலக்கியம். கடல்ல கிடைக்குதுல முத்து, அது மாதிரியே வயல்லையும் நம்மளுக்கு நெல்மணிகள் கிடைக்குது அப்படின்னு எந்த இலக்கியத்துல சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் 2 முற்கூடல் பல்லு. முற்கூடல் பல்லு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு கடல்ல கிடைக்கிற முத்து மாதிரியே நம்ம வயல்லையும் வந்து பாத்தீங்கன்னா நெல்மணிகள் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 14வது கொஸ்டின். வாடா ராசா வாடா கண்ணா என்று வீட்டு காளை மாட்டினை ஒருவர் அழைப்பது. வாடா ராசா வாடா கண்ணா என்று வீட்டு காளை மாட்டை ஒருவர் அழைப்பது வந்து பாத்தீங்கன்னா 14க்கு வந்து திணை வலு அமைதி. திணை வலு அமைதி. 14 வந்து திணை வலு அமைதி. நெக்ஸ்ட் 15 வந்து பாத்தீங்கன்னா ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியில் அறிகுறி புரட்சி புரி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர். அதாவது ராவண காவியம் இருக்குல்ல, அந்த காலத்திலே விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி புரி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என ராவண காவியத்தை வந்து சொன்னது யாருன்னா 15க்கு வந்து ஆப்ஷன் 1 பேரறிஞர் அண்ணா தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி புரி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு பேரறிஞர் அண்ணா. ஆழ்வார்கள் ஒருவரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை. ஆழ்வார் இருக்காங்கல்ல, அவரோட ஒருவரான ஆண்டாளோட வளர்ப்பு தந்தை யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16வது விஷயம் என்ன ஆன்சர் பாத்தீங்களா? என்னாவது பெரியாழ்வார் தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆழ்வார்களுள் ஒருவரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை வந்து பெரியாழ்வார். நெக்ஸ்ட் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் எது? தமிழ் மொழியின் உபநிடத்தம் என்று போற்றப்படும் நூல். தமிழ் மொழியின் உபநிடத்தம் என்று போற்றப்படும் நூல் எது? 17வது பாக்குறீங்களா? 17வது ஆமா தாயுமானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் வந்து பாத்தீங்கன்னா தாயுமானவர் பாடல்கள். அதான் வந்து உபநிடதம் பாடிக்கணும். நெக்ஸ்ட் ஆனைமலையில் வாழும் காடர்கள் பேசும் மொழி. ஆனைமலையில வாழ்ற காடர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பேசும் மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 18 வந்து 3 ஆள் அளப்பு தான் கரெக்டான ஆன்சர்.
ஆனைமலையில் வாழும் காடர்கள் பேசும் மொழி. ஆனைமொழி மலையில் வாழும் காடர்கள் பேசும் மொழி வந்து ஆள் அளப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாளிகையில் பல சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவை இருந்த செய்தியை அறிவிக்கும் நூல். அதாவது மாளிகையிலலாம் வந்து பாத்தீங்கன்னா பல சிற்பங்கள் வந்து சுண்ணாம்பு கலவை இருந்த செய்தியை அறிவிக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19வதுக்கு என்னன்னு பாத்துட்டீங்களா? 19வதுக்கு ஆப்ஷன் 2 மணிமேகலை. மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்க? சுண்ணாம்பு கலவை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாளிகை பல சிற்பங்கள் இருந்திருக்கான் சுண்ணாம்பு கலவை. அது வந்து எந்த நூல் சொல்லியிருக்காங்கன்னா மணிமேகலை. 20வது விஷயம் அன்பால் கட்டினார் என்பது. அன்பால் கட்டினார் அப்படிங்கிறது என்ன வேற்றுமை தொகை அப்படின்னா 20க்கு 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இதுதான் கரெக்டான ஆன்சர். சோ அன்பால் கட்டினார் என்பது 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். நெக்ஸ்ட் இந்திய சுதந்திரம் பெற்ற ஆண்டிற்கு உரிய தமிழ்களை தேர்க. இந்திய சுதந்திரம் பெற்ற ஆண்டு இருக்கு பாத்தீங்களா 1947. சோ அப்ப 1க்கு என்ன தெரியணும், 9க்கு என்ன தெரியணும், 4க்கு என்ன தெரியணும், 7க்கு என்ன தெரியணும். சோ என்ன அப்ப 1 9 4 7 இதுக்கான லெட்டர்ஸ் தெரியுமா? ஓகே அப்ப என்ன பாக்குறீங்க? 21க்கு என்ன பாப்பீங்க? ஆப்ஷன் 1. அப்ப 1 தான் கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டாங்க அவங்க. சரி ஓகே அப்ப 1க்கு கா, 9க்கு கு, 4க்கு சு, 7க்கு ஏ. ஸோ கா கு ஷு ஏ இதுதான் வந்து இந்திய சுதந்திரப்பட்ட ஆண்டிற்கான தமிழ் எண்கள். நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட காலத்தின் சுருக்கமான வரலாறு எனும் நூலின் ஆசிரியர். 40 மொழிகள் இருக்கான். அந்த மொழிபெயர்க்கப்பட்ட காலத்தின் சுருக்கமான வரலாறு என்பது இது. அதாவது 40 மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்ட காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்னு வச்சுன்னா 22க்கு ஆப்ஷன் 2 ஸ்டீபன் ஹாக்கிங். இவர் தான் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலத்தோட சுருக்கமான வரலாற்று வந்து சொன்னது ஸ்டீபன் ஹாக்கிங். ஓகேவா? நெக்ஸ்ட் 24 சொல்றோம். எதிர்கால இடைநிலையை தேர்க. எதிர்கால இடைநிலை எது வரும்? எதிர்கால இடைநிலை இவ்வுதான் வந்து எதிர்கால இடைநிலை. நெக்ஸ்ட் தவறான கூற்றை தேர்க. கீழே இருக்கிற எது வந்து தவறான கூற்றுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப எழுவாய் தொடர் வல்லினம் மிகாது, வினைத்தொகை வல்லினம் மிகாது, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது, ஓமை தொகை வல்லினம் மிகாது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏன்னா எந்த கூற்று தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப உண்மை தொகை வந்து வல்லினம் மிகாது கிடையாது. அதே உண்மை தொகை தான், ஓமை தொகை தான் மிகும். உண்மை தொகை வந்து மிகாது, அது கரெக்ட். வினை தொகையும் வல்லினம் மிகாது கரெக்ட். எழுவாய் தொடரும் வல்லினம் மிகாது. அப்ப ஓமை தொகை என்ன பண்ணுவோம்? வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் 25 செய்யுளில் வந்த சொல்லல்ல மீண்டும் மீண்டும் வந்து வேறு பெயர் உணர்த்துவது. செய்யுள்ல வந்து வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது எது? வந்த சொல்லே திரும்ப திரும்ப வருது, ஆனா வேற ஒரு பொருளை குறிக்குது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 25க்கு 4 சொல் பின்வரும் நிலையணி. சொல் பின்வரும் நிலையணி தான் கரெக்டான ஆன்சர். செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது அது வந்து சொல் பின்வரும் நிலையணி. நெக்ஸ்ட் சந்திராயன் 1 இன் திட்ட இயக்குனர். சந்திராயன் 1 இன் திட்ட இயக்குனர் யார்? யார் ஒரு மயில்சாமி என்ன தரணுமா? 26. ஆமா 26 மயில்சாமி அண்ணாதுரை தான். நெக்ஸ்ட் மொழியின் முதல் இடைக்கடை என மூவிடங்களிலும் அளவெடுப்பது. மொழியின் 3 முதல் இடை கடை என மூவிடங்களிலும் அளவெடுப்பது எது? அப்ப இன்னிசை அளப்படையா, சொல்லிசை அளப்படையா, ஒற்றளப்படையா, செய்யுளிசை அளப்படையா? 27க்கு ஆப்ஷன் 4 செய்யுளிசை அளப்படை தான் வந்து கரெக்டான ஆன்சர். மொழியில் முதல் இடை கடை என மூவிடங்களிலும் அளவெடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளப்படை. நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின் வைரியம் என்னும் சொல்லின் பொருள். வைரியம் 28 வந்து வைரியம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? வைரியம் என்னது? ஆப்ஷன் 4 கூத்தர் தான் வந்து வைரியம். நெக்ஸ்ட் தமிழ் பண்பாடு என்னும் இதழை. ஓகே வைரியம்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ பசிக்காக இந்த கூத்தர்களும் கூத்தாடுறாங்களா அவங்க பசிக்காக தானே, ஸோ அதான் வைரியம் சொல்றாங்க 28. ஓகே அப்படியே சொல்லுங்க. நெக்ஸ்ட் தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் தமிழ் பண்பாடு 4 தனிநாயகம் அடிகள்.
தனிநாயக மணிகள் தான் வந்து தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர். ஓகே. இளவேநீர் காலத்திற்குரிய மாதங்கள். இளவேநீர் காலத்திற்குரிய மாதங்கள் எது? 30வது கொஸ்டின். இளவேநீர் காலத்திற்குரிய மாதங்கள் என்ன வரும்? சித்திரை வைகாசிமா? ஆமா, சித்திரை வைகாசி தான் கரெக்டான ஆன்சர். இளவேநீர் காலத்திற்குரிய. நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின். இது வந்து இனிமே பொறுத்துக்கு தான் வரும் உங்களுக்கு. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். அப்புறம் 30 கொஸ்டின் பாத்தீங்கன்னா பொறுத்துக இருக்கும். ஸோ என்னன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக அது மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா பொருத்தி விடை தேர்வு அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ பெயர் கூட பிஞ்சு வகையை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம்? படு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மாவடு சொல்லுமா? இப்போ மாவடு எங்க இருக்கு? மா பிஞ்சு இருக்கா? அப்ப ஏக்கு டி வருமா? மூசுக்கு மாம்பழம் மா பிஞ்சு வருமா? பலா பிஞ்சு மூசு, பலா மூசு சொல்லுவோம்ல. அப்ப வடுனா மாம் பிஞ்சு, மூசுனா பலா பிஞ்சு, காய்ச்சல் குழாய், கச்சல் குழாய், சரி கச்சல் நூலாய். அப்ப என்ன வரும்? 31க்கு ஆப்ஷன் 2 கரெக்ட் தான். என்ன கொடுத்துருக்காங்க? கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வடுனா மாம்பிஞ்சு, மூசுனா பலா பிஞ்சு, அதே கச்சல் அப்படின்னா கச்சல் என்னது? வாழைப்பிஞ்சு. வாழைப்பிஞ்சு வந்து கச்சல் சொல்லணும். ஓகேவா? கச்சல்னா வாழைப்பிஞ்சு. அப்புறம் வந்து நுழாய் அப்படின்னா இளம் பிஞ்சு, இளம் பாக்கு. இளம் பாக்கு வந்து நுழாய், காய்ச்சல். இது தான் டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, கச்சல் வந்து பாத்தீங்கன்னா வாழை பிஞ்சு. வாழை பிஞ்ச கச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா வச்சுருந்தா வாழை பிஞ்சு எடுத்து அது வந்து கச்சல் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு மாதிரி கச்சல் மாதிரி இருக்குமா? ஸோ கச்சல். அதே இளம் பாக்கு அப்படின்னா பாக்கு பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நுழாய் மாதிரி இருக்குமா? ஒரு மாதிரி நொல்லுன்னு இருக்குமா இளம் பாக்கு எடுத்தா? ஸோ அதான் நுழாய் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பொருத்தி விடை தேர்வு 32வது கொஸ்டின். ஓகேவா? இதுல வந்து குறிஞ்சி என்ன வரும்? முல்லை, மருதம், நெய்தல். ஸோ இதுக்குரிய ஆட்கள் கேட்கிறாங்க. குறிஞ்சியில் உள்ளவங்களை எப்படி சொல்லுவாங்க? அந்த மாதிரி 32 என்ன ஒரு ஆன்சர்? ஆமா ஆமா, கரெக்ட் தான். ஆமா, பீதான். ஆமா, ஒண்ணு வந்து என்ன ஆன்சர் வந்து குறிஞ்சி வந்து 3. அப்ப வெற்றன். குறிஞ்சினா வெற்றன். அப்ப என்னது? ஆமா, முல்லைனா தென்றல். மருதம்னா என்னது? ஊரான். மருதம்னா ஊரான். நெக்ஸ்ட் நெய்தல் என்னது? சொற்பன். ஆமா, சொற்பன். இது எப்படியா வச்சுக்கீங்கன்னா குறிஞ்சி வந்து வெற்றன். ஸோ வந்து குறிஞ்சினா கடல்ல வந்து சரி மலையில தானே குறிஞ்சி இருக்கும். ஸோ அங்க வந்து மரத்தெல்லாம் வெட்டுவாங்கல்ல, வெற்றன் அப்படியே வச்சுக்கணும். மரத்தை வெட்டுறாங்களா, வெற்றன் அப்படியே வச்சுக்கணும். அதே முல்லையில வந்து பாத்தீங்கன்னா தென்றல். ஏன்னா முல்லையில வந்து நிறைய பூ பூத்துருக்குமா? ஸோ அந்த மாதிரி தென்றல் பூ பூத்திருக்கு அப்படியே வச்சுக்கணும் முல்லையில. அதே மருதம்னா வந்து இப்ப நம்ம மருதம்னா நிலத்துல வந்து மனுஷன் வளருமா? நம்ம ஊரா இருப்பான், நம்ம ஊராங்கெல்லாம் இருப்பாங்க, அங்க இருப்பாங்க ஊரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஊரான் வந்து மருதம். நெய்தல் அப்படின்னா செற்பன். நெய்தல் அங்கெல்லாம் வந்து வலை பின்வாங்கல்ல, அப்போ செற்பன் அப்படின்னா தைக்கிறவங்க, சேர்க்கிறாங்கல்ல. ஸோ அதனால நெய்தல்னா செற்பன். நெக்ஸ்ட் பொருத்தி விடை தேர்க. ஓகேவா? 33வது கொஸ்டின். மணப்பாறை, ஈரோடு, ஐயலூர், தேவாலை. மணப்பாறை, ஈரோடு, ஐயலூர், தேவாலை. பொருத்தி விடை தேர்க. ஓகே, மணப்பாறைனா என்ன இதுக்கு ஃபேமஸ்? ஈரோடுக்கு என்ன ஃபேமஸ்? ஐயலூருக்கு என்ன ஃபேமஸ்? தேவாலைக்கு என்ன ஃபேமஸ்? அதான் ஃபேமஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ஃபேமஸ் வரப்போகுது? மணப்பாறைக்கு என்ன வரும்? மணப்பாறை முறுக்கா? முறுக்கு வராது. மாட்டுச்சந்தை வருமா? மணப்பாறை மாட்டுச்சந்தையா? மாட்டுச்சந்தை வராதுல. 4 மணப்பாறை ஜவுளி சந்தையா? ஓகேவா? மணப்பாறை இல்லையா? ஆமா இல்ல மணப்பாறை ஜவுளி சந்தை வராது. ஈரோடு தான் ஜவுளி சந்தை வரும். ஸோ கரெக்ட் தான். மணப்பாறை மாட்டுச்சந்தை தான். ஈரோடு தான் வந்து ஜவுளி சந்தை. சி ஐயலூருக்கு வந்து ஆட்டுச்சந்தை. நெக்ஸ்ட் என்னது? லாஸ்ட்டுக்கு பூச்சந்தை, தேவாலை பூச்சந்தை. இது எப்படி நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். மணப்பாறையா மாவா மாட்டுச்சந்தை. ஓகே, அதே மாதிரி ஐயலூரா ஆட்டுச்சந்தை. மாமா இது முடிஞ்சிருச்சா? ஈரோட்ல போய் ஜவுளி எடுக்க போனோம் வச்சுக்கோங்க. ஈரோடு போயிட்டு ஜவுளி எடுக்க போனோமா? ஜவுளி கடை, ஜவுளி சந்தை. பூ வாங்கறதுக்கு எங்கே போனோம்? தேவாலைக்கு போனோம். ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் டி வரும். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 34வது கொஸ்டின்.
34வது விஷயம் வந்து பொருத்தி விடைத்தேர்வு. அதேதான் வினைமுற்று தொடர்பானது, பெயரச்சு தொடர்பானது, எழுவாய் தொடர்பானது, வினையச்சு தொடர்பானது. சோ பொருத்தி விடைத்தேர்வு 34க்கு வந்து பாத்தீங்கன்னா 1. ஓகேவா? ஆன்சர் என்னது? 1 தான் கரெக்டான ஆன்சர். அப்போ 1க்கு வினைமுற்று தொடர்பு என்னது? சொற்றனர் வீரன், சென்றனர் வீரர், சாரி சென்றனர் வீரர், அதான் வினைமுற்று முடிஞ்சிருச்சு, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப இதுக்கு என்ன வருது ஆன்சரு? வினைமுற்று தொடருக்கு சென்றனர் வீரர், வீரர்கள் செஞ்சுட்டாங்க, சென்றாங்க. அப்புறம் பெயரச்சு தொடருக்கு என்ன வரும்? வரைந்த ஓவியம் வருமா? பெயரச்சு தொடருக்கு வரைந்த ஓவியம், வரைகின்ற ஓவியம், வரையும் ஓவியம். அப்புறம் எழுவாய் தொடருக்கு மல்லிகை மலர்ந்தது, எழுவாய் தொடர் மல்லிகை மலர்ந்தது. வினையச்ச தொடர், வினையச்ச தொடருக்கு என்ன வரும்? 3. தேடி பார்த்தேன், தேடி பார்த்தேன். வினையச்ச தொடருக்கு என்ன வந்து? தேடி பார்த்தேன், அதான் வந்து வினையச்ச தொடருக்கு வருது. நெக்ஸ்ட் பொருத்தி விடைத்தேர்க குரலடி, சித்தடி, அளவடி, கடிநடிலடி. ஓகேவா? என்ன சொல்றாங்க? 35க்கு குரலடினா என்ன வரும்? எத்தனை சீர் வரும்? சித்தடினா அளவடினா களி நெடிலடினா எத்தனை சீர் வரும் அப்படின்னு கேட்கறாங்க ஆன்சர். ஓகே, அப்ப 35க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அப்ப என்ன வரும்? ஏக்கு வந்து 2, ஸோ குரலடினா 2 சீரு. அதே என்னது? பிக்கு 3, அப்போ சித்தடினா 3 சீரு. அதே அளவடி அப்படின்னா 4 அடிகள், களி நெடிலடினா 6 சீர்கள். இப்படி ஆவச்சுங்க. திருக்குறள், திருக்குறள் வந்து 2 அடிகள் இருக்கும் அப்படி ஆவச்சு. அப்போ 2 அடிகள், திருக்குறள் 2 அடிகள் வந்துருச்சா? சித்தர்கள் வந்து 3 பேர் இருக்காங்க ஆவச்சு. அப்ப 3 சீர்கள். அப்ப சித்தடினா சித்தர்கள் 3 சித்தர்கள் இருக்காங்க. அளவடி அப்படின்னா வந்து அளவா வந்து போடுறதா? அளவடி அப்ப 4 சீர்கள் இருக்கான், அளவடி இருக்கு, 4 சீர்கள் இருக்கான். அதுவே களி நெடிலடி அப்படின்னா இது வந்து புதுசா இருக்கா? நெடிலடி இருக்கா? அது 6 சீர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 36வது கொஸ்டின் தான் இது. 36வது கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 36வது கொஸ்டின். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பொருத்தி விடைத்தேர்வு வந்து நாளிகேரம், நரந்தம், கேலி, தமாலம், கேலி, நரந்தம், நாளிகோரம் அப்படின்னா என்னது? சோ என்ன வரும் கேக்குறாங்க. ஆப்ஷன் இதுக்கு இந்த வேர்டு மீனிங் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி கேக்குறாங்க. ஆமா 36 தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சோ 1க்கு என்னது? 1க்கு நாளிகோரத்துக்கு என்னது? ஆப்ஷன் 2 தென்னை தான் வந்து நாளிகோரம். அதே நரந்தம்க்கு என்னது? நரந்தை. ஓகே, அதே சி 1 என்னது? கேலிக்கு என்னது? அரச மரம். நெக்ஸ்ட் தாமலம்க்கு என்னது? பச்சிலை மரம். தாமலம்னா பச்சிலை மரம். எப்படி ஆச்சு தெரியுமா? நாளிகேரமா? சோ தென்னை வந்து பாத்தீங்கன்னா நாளிகேரம், நாளி மாதிரியே இருக்கும். தென்னை வந்து நாளைக்கு தென்னைக்கு போறேன், நாளிகேரம் அப்படின்னு ஆச்சுங்க. அப்புறம் வந்து நரந்தை அப்படின்னா நிறைய வந்துருச்சு. நரந்தம், நரந்தை நிறைய வந்துருச்சு. அப்புறம் வந்து கேலி அப்படின்னா அரச மரம். கேலி அரச மரத்துல உட்காந்து கேலி பண்ணும், அரச மரத்துல உட்காந்து கேலி பண்ணும் அப்படி ஆச்சுங்க. அரச மரத்துல உட்காந்து கேலி பண்ணும். தாமலம்னா பச்சிலை மரம். பச்சிலை மரத்துல தாம்பழத்தை எடுத்து வைக்கிறோம். ஸோ தாம்பழத்துல பச்சிலை மரத்தை எடுத்து வைக்கிறோம், பச்சிலை இலைய. ஸோ அதான் பச்சிலை மரத்துல தாமலம் அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் 37வது கொஸ்டின். 37வது கொஸ்டின். சிறுபஞ்ச மூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தகை இதெல்லாம் வந்து எந்தெந்த சங்க இலக்கியங்கள் வகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இது ஒரு நல்ல கொஸ்டின், அருமையான கொஸ்டின். 27. ஆமா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். என்னன்னா இது ஒண்ணும் கிடையாதுங்க. சிறுபஞ்ச மூலமா? அப்ப அறநூல். சிறுபஞ்ச மூலம் அறநூல். அப்புறம் என்னது? ஆமா, குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். அதே சீவக சிந்தாமணி என்ன வரும்? காப்பிய இலக்கியம். குறுந்தொகை என்ன வரும்? சங்க இலக்கியம். இது எப்படி ஆச்சு தெரியுமா? சிறுபஞ்சம் மூலமா? அப்ப தற்கால. இப்ப வந்து சிறுபஞ்சம் மூலம் இப்பதான் வந்துச்சு அப்படின்னு ஆச்சுங்க. இல்ல சார், சரி, அற இலக்கியம். அரணை பத்தி சொல்றது சிறு பஞ்சம் மூலமா? இதே சொன்னாங்க சிறு பஞ்சம். அப்ப அறத்தை பத்தி பேசியிருக்கு. அப்போ சிறு பஞ்சம்னா பஞ்சம் ஏற்பட்டுருச்சு, அப்ப வந்து அறமா இருக்கணும், எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லுங்க. அப்ப அற இலக்கியம் சிறு பஞ்சம் மூலம்னா. அதே குடும்ப விளக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தற்கால இப்போ உள்ள காலத்துக்கு இந்த குடும்ப விளக்கு மட்டும் தான் இலக்கியம். குடும்ப விளக்கு தேவை, ஏன்னா குடும்பத்துல நிறைய பிரச்சனை போல நிறைய வருது. ஸோ அதனால தற்கால இலக்கியம். நெக்ஸ்ட் சீவக சிந்தாமணிங்கிறது நமக்கு தெரியும், அது வந்து 50 காப்பிகள். ஸோ காப்பி இலக்கணம். குறுந்தொகை வந்து சங்க காலத்திலேயே வந்துருச்சு. குறுந்தொகை வந்து சங்க காலத்துல இருந்துச்சு. ஸோ சங்க இலக்கியம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் 38 பார்க்கலாம். பொருத்தி விடை தேர்க. காஞ்சி, வஞ்சி, கரந்தை, வெற்றி. காஞ்சி, வஞ்சி, கரந்தை, வெற்றி இதான் வந்து இருக்கு. இப்போ பொருத்தி விடை தேர்க. அப்ப என்ன வந்து பொருத்தி விடை தேர்க்கணும்?
இதுக்கு என்ன ஆன்சரு? கச்சி, சரி காஞ்சி, வெச்சி, கரந்தை, வெச்சி, வஞ்சி, வெச்சியா? ஓகே 38க்கு. ஆமா 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 என்ன வரும்? 38க்கு தான். ஆமா கஞ்சினா, சரி காஞ்சினா எதிர்த்து போரிடல், காஞ்சினா எதிர்த்து போரிடல், வஞ்சினா போருக்கு செல்லுதல், ஆமா கரந்தைனா நிறை மீட்டல், வெச்சினா நிறை கவர்தல். இது எப்படி வச்சுக்கிறீங்க? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது எப்படி வச்சுங்க? இப்ப காஞ்சியா, காஞ்சினா இப்போ காஞ்சிபுரத்துல வச்சுக்கோங்க. காஞ்சிபுரத்துல வந்து யார் இவர் போயிட்டு கரிகால சோழன் என்ன பண்ணுவாரு? எதிர்த்து போர் பண்ணுவாரு. அப்போ கரிகால சோழன் போரிட்டாரு. அப்போ அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வஞ்சிங்கிறது வஞ்சகமா இருக்குமா? வஞ்சகமா இருந்தா வந்து போரை வந்து வீழ்த்தணும். ஸோ ஒரு வஞ்சியா வஞ்சகமா இருந்தா அது என்ன பண்ணுவாங்க? போரை வந்து வீழ்த்துவாங்க. ஸோ போருக்கு செல்றதே ஒரு வஞ்சி. அப்போ போருக்கு போறது முன்னாடியே பிளான் பண்ணிடணும். வஞ்சம் பண்ணிடணும். ஸோ அதை வஞ்சினா போருக்கு செல்லுது. நெக்ஸ்ட் கரந்தை அப்படின்னா நிறை மீட்டல். அப்பனா கறந்துட்டோம், போயிட்டு நம்ம போருக்கு போறோம், வஞ்சியா போருக்கு போறோம், அங்க போயிட்டு அந்த போரை மீட்டுட்டு நிறை மீட்டல்னா கறந்துடுவாங்க எல்லாத்தையும். அப்புறம் வெச்சி நிறை கவர்தல். அதான் கரந்தைனா கவர்தல் கிடையாது, கரந்தைனா மீட்டு எடுக்கிறது, நிறைய மீட்டு எடுக்கிறது. அது வெச்சிங்கிறது அவங்களே கவர்றது. அதான் ஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னா கரந்தைங்கிறது நம்ம நாட்டை வந்து மீட்டு எடுத்துருவாங்க. அதே வெச்சிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா அவங்கள ஃபுல்லாவே கைப்பற்றி நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. அதான் சோழ அரசு வந்து போயிட்டு ஸ்ரீலங்கா கைப்பற்றி பண்ணாங்களோ அது மாதிரி. நெக்ஸ்ட் 39வது விஷயம். ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, 39வது விஷயம் தான். நெக்ஸ்ட் சொல் பிளஸ் அழகு, மண் பிளஸ் குடம், வாழை பிளஸ் இலை, வாழை பிளஸ் மரம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து வரும்? எதை வந்து பொறுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது இணையான எழுத்துக்கள் வந்து பொறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 39வது தான். என்ன வரும்? ஒண்ணுக்கு சொல் அழகுனானது மெய்யேறு உயிர் முதல். சாரி ஒரு நிமிஷம். ஓகே, மெய்யீரு உயிர் முதல், அதான் கரெக்ட். இது 1க்கு 3. அப்ப சொல்லுங்கிறது என்னது? மெய் அப்படிங்கிறாங்க. அழகுங்கிறது உயிர் தான் அழகா, உயிர் முதல் அப்படிங்கிறாங்க. ஸோ மெய்யீரு உயிர் முதல். நெக்ஸ்ட் மண் குடம் வந்து மெய்யீரு மெய் முதல் அப்படின்னா குடம் என்னது? மெய் முதலாம், மெய் முதல் மெய். அப்ப ரெண்டுமே மண்ணும் வந்து மெய் தான், குடமும் வந்து மெய் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வாழை பிளஸ் இலை அப்படின்னா வாழை பிளஸ் இலைனா உயிர். அப்ப ரெண்டுமே வாழையும் உயிர் தான், இலைக்கும் உயிர் இருக்கு, ரெண்டுமே உயிர் இருக்கு. ஸோ உயிர் ரெண்டுமே. வாழை பிளஸ் மரம், அதுவும் ரெண்டுமே வாழை பிளஸ் மரம் வந்து வாழை வந்து உயிர், மரத்துக்கு வந்து மெய் முதல் வருது. ஓகே, நெக்ஸ்ட் அப்ப என்ன ஆன்சர் வருதுக்கு? பி வருமா? இல்ல ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின். பொருத்தி விடை தெரிந்த வேற்றுமை அந்த உறுப்பு. ஓகேவா? 4ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை அப்படின்னு இருக்கு. ஸோ இதை பொருத்தணும். அப்ப 4ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை. அப்ப இது பொருத்துவோம். அப்படின்னா 40வது கொஸ்டின் ஆப்ஷன் கரெக்ட். 4ஆம் வேற்றுமை என்ன வரும்? 3 வருமோ? ஆமா. 4ஆம் வேற்றுமைனா கூ. 4ஆம் வேற்றுமைனா கூ வரும். 6ஆம் வேற்றுமைனா வரும்? 6ஆம் வேற்றுமைனா அது. 2ஆம் வேற்றுமைனா ஐ. 7ஆம் வேற்றுமைனா கண். திடீர்னு வச்சுக்கோங்க. இப்ப 4 வந்திருக்கா, 4க்கு போறோம், மணி 4 மணிக்கு போறோம், 4க்கு போறோம் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப 4 மணிக்கு போறோம். 4ஆம் வேற்றுமைனா இந்த கூ. அதே 6ஆம் வேற்றுமைனா 6. அப்ப ஆ பிளஸ் ஆறாம் அது அப்படின்னு சொல்றோம். 2ஆம் வேற்றுமைனா ஐ. 2ஆம் வேற்றுமை 2 மட்டும் தான் இருக்கு. அப்போ ஐஎச் ஆலி அப்படின்னு சொல்றோம். அப்போ 2 மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் 7ஆம் வேற்றுமை, 7வது. இப்போ 7. இப்போ 7ஆம் அறிவு படம் எடுத்துக்கலாம். அப்போ 7ஆம் அறிவுனா 7வது ஒரு கண்ணு அப்படின்னு அவசியம். 7ஆம் அறிவு 7 நாலேஜ் அவசியமா நாலேஜ். ஸோ 7 நாலேஜ்னா 7ஆம் அறிவு படம் பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து 7வது கண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி சொல்றாங்க. 7ஆம் அறிவுனா கண். நெக்ஸ்ட் 41. பொருத்தி விடை தேர்க. காலில் அணிவது, இடையில் அணிவது, காதில் அணிவது, தலையில் அணிவது. இதுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஈஸியாவே சொல்லிருங்க. ஆமா 43 சொல்லிருங்க. ஆமா ஒண்ணுதான் ஆன்சர். ஓகே, ஏன்னா வந்து இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வருதுன்னா காலில் அணிவது என்ன சொல்லுவோம்? 4 சிலம்பு தான் கால் அணிவோமா? ஓகே. இடையில் அணிவது அரை வட்டமா, அரை வடகமா? அரை வடகம் கரெக்ட். இடையில் அணிவது அரை வடங்கல். அப்ப வந்து காதில் அணிவது என்னது? குண்டலம். நெக்ஸ்ட் தலையில் அணிவது ஷூலி. அதான் என்னன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. காலில் வந்து சிலம்பு போடுவோம், இது ஈஸியா நம்ம அடிச்சிடலாம். இடையில் அணிவது அப்படின்னா இடையில வந்து அரை வட்டமா, அப்ப வந்து இடுப்புல வந்து ஒரு பெல்ட் மாதிரி போடுவோம்ல, அப்ப அரை வட்டம்.
சரி, அரை வடகங்கள், அரை வடங்கள் சொல்றாங்க. அப்போ பெல்ட்டுக்கு பேர் தான் அரை வடங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே காலில் வந்து குண்டலம், அந்த காலத்து ஆண்கள்லாம் வந்து குண்டலம் மாதிரி பெருசு பெருசா போட்டுருவாங்களா, அதான் குண்டலம். தலையில வந்து சூழி, தலையில சூடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சூடி, அதான் சூழி. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின். பொருத்தி விடை தேர்க. அன்மொழி தொகை, வினை தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, இது மாதிரி இருக்கு. சோ அன்மொழி தொகை, வினை தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை இருக்கா. சோ இதை பொறுத்தன்னு சொல்றாங்க. 42. ஆமா, இதுக்கு ஏதான் ஆன்சர். சோ இதுக்கு ஏதான். அப்ப ஒண்ணுக்கு என்ன வருது, அன்மொழி தொகைக்கு என்ன வருது 3, மஞ்சள் சட்டை பாடினார். ஓகே. வினை தொகை என்ன வருது, சுடுசோறு. அதே ஓமை தொகை என்ன வருது, பவளவாய். அதே வந்து உண்மை தொகை என்ன வருது, தாய் சேய். ஒண்ணு கிடையாது. அன்மொழி தொகை என்ன சொல்லலாம், மஞ்சள் சட்டை இருக்காருல்ல, அவர் வந்து பாடினார், மஞ்சள் கலர் சட்டை போட்டுக்காரு, அவர் பாடினார்னா அன்மொழி, அந்த மொழி ஸ்பேஸ் நடக்கும், அன்மொழி தொகை. அதே வினை தொகைன்னா ஒரு சுடுசோறு, சுடும் சோறு, சுடுசோறுனா ஒரு சோறு வந்து சுடுது அப்படிங்கிற மாதிரி வினையா சொல்றாங்க. ஊமை தொகைனா பவளவாய், வாயை வந்து பவளம்னு சொல்லிட்டு ஊமையா சொல்றாங்க, இல்லாதவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மை தொகைனா தாய் சேய், தாய் சேய் தான் வந்து உண்மையான ஒண்ணுனா தாய் தான், அதான் உண்மை தொகை. பொருத்தி விடை தேர்க. 43. வினா வகை, விடை வகை, பால் வகை, இட வகை. ஸோ இது வந்து இருக்கிறது ஈஸியான கொஸ்டின் தான், நமக்கே தெரியும். விடை என்னது 8. விடை 8, வினா 7. விடைக்கு அதிகமா வினா அதிகமா? 43. ஆமா ஆமா, விடை அதிகமா வினா அதிகமா? எஸ், வினாங்கிறது என்னது 6 வகை, விடைங்கிறது என்னது, விடைங்கிறது 3, 8 வகை. பால் வகை எத்தனை, 5 வகை. இட வகை வந்து 3. ஓகேவா. என்னன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ வினா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கம்மியா இருக்கும் ஞாபகம். கொஸ்டின் வந்து 6 கொஸ்டின் தான் கேட்கிறான், விடை வந்து 8 இருக்கு. அப்போ 8 ஆன்சர் சொல்றான். நீங்க வந்து என்கிட்ட 6 கொஸ்டின் தான் கேக்குறீங்க, ஆனா நான் 8 ஆன்சர் சொல்றேன். அப்ப விடை வந்து அதிகமா சொல்றேன் அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட் பால் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பால், பெண் பால், பலர் பால், பலவை பால், அது மாதிரி 5 பால்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இடம் 3 இடம் தான் இருக்கு அப்படி ஞாபகம். நெக்ஸ்ட் பொருத்தி விடை தேர்க. கடும்பு. 44வது கொஸ்டின்ப்பா, தெரியுதா? 44. பொருத்தி விடை தேர்க. கடும்பு, அல்கி, இரடி, படுகர், இதெல்லாம் இருக்கு. இப்ப 44 பத்தி சொல் பொருள் அப்படின்னா கடும்பு, அல்கி, இரடி, படுகர் இருக்கா. சோ இதுக்கு என்ன பொறுத்தவரை 44. ஆமா, கடும்பு 44. கடும்பு என்ன வரும், என்ன வரும் சொல்லுங்க. கடும்புக்கு வந்து என்ன வரும், கரெக்ட். கடும்பு வந்து 3, சுற்றம். அல்கினது தங்கி, இரடினது திணை, படுகர் என்னது பள்ளம். கடும்புன்றதா வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா குழம்பு இருக்கணும், கடும்பு. அப்ப அது சுற்றம் பண்ணணுமா, சுற்றம். கடும்புனா சுற்றம் பண்ணணும். அப்ப அல்கினா அழுகி போச்சு பண்ணுங்க, தங்கி அப்படியே அழுகி போச்சு, அங்கேயே தங்கிடுச்சு, அது மாதிரி வச்சுங்க. நெக்ஸ்ட் இரடினா திணை. அப்பனா இரடினா கீழே இரடி விழுந்துட்டோம், கீழே திணைனானது கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு வச்சுருங்க. நெக்ஸ்ட் படுகர் என்னது பள்ளத்துல விழுந்துட்டாங்க, படுகர் வந்து பள்ளத்துல விழுந்துட்டாங்க, படு பள்ளமா இருக்கு, அந்த படுகர் வந்து பள்ளத்துல விழுந்துட்டாரு. இரடி திணையில விழுந்துட்டாங்க. அல்கி தாங்கி அழுகி போனதை தங்கிடும், அங்கேயே தங்கிடும். கடும்பு வந்து சுத்தம் செய்யணும். நெக்ஸ்ட் 45வது கொஸ்டின் தான், குழம்பிடாதீங்க. 45வது கொஸ்டின். ஓகே. பொருத்தி விடை தேர்க. பொருத்தி விடை தேர்க. திருமால் குன்றம், நடுவேல் குன்றம், பிரான்மலை, வேலவன் குன்றம், இது மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பொருத்தம், கரெக்டான பொருத்தம். ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ணியாச்சா? 45 தான், 2. சோ என்ன ஆன்சர்னா ஒண்ணும் கிடையாது. திருமால் குன்றம்னா 3 அழகர் மலை, திருமாலாலே அழகர்ல இருப்பாரு. அப்ப நெடுவேல் குன்றம் அப்படின்னானது சுருளிமலை. நெக்ஸ்ட் பிரான்மலை அப்படின்னா பிரான்மலைனாது பரம்பு மலை. நெக்ஸ்ட் என்னது வேலவன் குன்றம் அப்படின்னா திருத்தணி. ஒண்ணு கிடையாதுங்க. திருமால் அழகர்ல தான் இருப்பாரு, அழகர் மலை தான் இருப்பாரு. திருமால் நமக்கே தெரியும் திருமால். நெடுவாள் குன்றம் அப்படின்னா சுருளிமலை. நெடுவாள் பெரிய பெருசா ஒரு வால் இருக்கு, அந்த வால் வந்து சுருளிமலை. சுருட்டா இருக்குமா, அப்படி வாழை வந்து நம்ம சுருட்டுவோமா, சுருள்மலை சுருட்டுவோமா. சுருளிமலையில நெடுவாள் இருக்கு, நெடுவாள் குன்றம் இருக்கு. பிரான் மலை, பிராமண மலை வந்து பரம்பு மலை. பிரான் மலை வந்து பரம்பு மலையில இருக்கு. வேலன் இங்கே பிறப்பாரு எப்பவுமே, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சொல்லுவாங்க, திருத்தணி மலையில இருக்காரு. நெக்ஸ்ட் 46 கொஸ்டின். பொருத்தி விடை தேர்க. நற்றகம் அண்ட் செய்கோலம், தேமாங்கனி,
கோ கோடியாளர். ஸோ இதெல்லாம் என்ன வருது பொறுத்து என்ன நற்றவம் என்னது நற்றவம் 46 3 நற்றவம்னா அதான் நற்றவம் என்னது பண்பு தொகை. அது என்னது செய்கோளம் என்னது வினைத்தொகை. தேமாங்கனி என்னது ஊமை தொகை. கோடியாளர் என்னது இடைக்குறை. ஓகேவா. நற்றவம் அப்படின்னா பண்பு தொகை சொல்றாங்க. நற்றவம் நன்மை பிளஸ் தவம் ஏதோ ஒன்று மை வந்துச்சுன்னா பண்பு தொகையா. ஓகே, அப்போ இது பேரு. அப்ப செய்கோலன் அப்படின்னா வினைத்தொகை. செய்கோலன் செய், அதை பண்ணு, இதை செய், இது பண்ணா அப்படின்னு சொன்னா அது வினைத்தொகை. அதே தேமாங்கனி அப்படின்னா ஊமை தொகை. ஏன்னா மாங்கனியை வந்து தேன் மாதிரி சொல்றாங்க. அப்ப தேமாங்கனிங்கிறது அது ஊமை தொகை. அதே கோடியாளர் அப்படின்னா இடைக்குறை தான் கோடியாளர். நெக்ஸ்ட் பொறுத்து விடை தேர்க. கேக்கோதை நாடு, கேங்கிலி நாடு, வெண்குடையான் நாடு, ஏமாங்க நாடு. சோ இதெல்லாம் யாருக்குடையது? கேக்கோதை நாடு, கேங்கிலி நாடு, வெண்குடையான் நாடு. இது மாதிரி ஏகப்பட்ட நாட்டு இருக்கு. 47 இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் புரியல. ஆனா ஈஸி தான் இருக்கு. திரும்ப ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். 47 ஒண்ணுதான். சோ அப்ப என்னது கேங்கோதை நாடுன்னு என்னது 2 சேரன். கேங்கோதை நாடுனா சேரன். கேங்கிலி நாடுனா சோழன். வெண்குடி நாடுனா பாண்டியன். ஏமாங்க நாடுனா சிவகன். ஒண்ணு இல்லைங்க. இப்போ இது எப்படி அமைச்சுக்கிறீங்க தெரியுமா? கிள்ளின்னு அமைச்சுங்க. அப்போ கேங்கில்லின்னா சோழர்கள் என்ன பண்ணாங்க? கேங்கில்லி நாட்டுல இருந்திருக்காங்க. கிள்ளி நாட்டுல இருந்திருக்காங்க. கேங்கில்லி நாடு. அப்ப சேரர்கள் என்ன பண்ணிருக்காங்க? கோதையில இருக்கு. கோதைன்னு வந்துச்சுன்னா சேரன். கிள்ளின்னு வந்துச்சுன்னா சோழன். சரி, கோதைன்னு வந்துச்சுன்னா சேரன், கிள்ளின்னு வந்துச்சுன்னா சோழன். அதே வெண்குடையான் நாடுனா என்னது? பாண்டிய நாடு. வெண்குடையான் நாடு, வெண்குடை. இப்போ வந்து வெள்ளை கலர்ல கொடை வச்சிருக்காங்க. வெண்குடை நாடு. வெள்ளை கலர் கொடை வச்சிருக்காங்க பாண்டியர்கள். அப்படி அவசியம் வெண்குடை நாடு. ஏமாங்க நாடு அப்படின்னா சிவகன். இப்ப ஏமாங்க நாடு ஒரு நாடு இருக்கு. அங்க சிவகன், சரி சீவகன் இங்க இருக்காங்க. ஏமாங்க நாட்டுல சீவகன் வாழ்ந்துருக்காங்க. நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின். ஓகே, பொருத்தி விடை தேர்க. ஆற்றுதல், போற்றுதல், அறிவு, நிறை இதெல்லாம் என்னது அப்படிங்கிறாங்க. பொருத்தி விடை தேர்க. எத்தனை கொஸ்டின்? 48. ஆமா, 48. ஆறுதல் என்ன வரும்? ஆமா, 48வது கொஸ்டின் ஆறுதல். ஆறுதல்னா ஒன்று அளந்தவர்களுக்கு உதவுதல். நெக்ஸ்ட் போற்றுதல்னா புணர்ந்தாரை பிரியாமை. நெக்ஸ்ட் அறிவு என்னது? போதையார் சொல் நின்றல். அப்புறம் என்னது? நிறை என்னது? மறை பிறர் அறியாமை. ஓகே, இப்ப என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இது ஆன்சர் ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னா இதுக்கு என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? ஆமா, 2 தான் கரெக்ட். என்னன்னா இது ஒண்ணு இல்லை. ஆறுதலா ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். அப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, ஏதோ ஒரு அளந்தவங்க இருக்காங்க, ஸோ கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு போய் சொந்த உதவுறது தான் ஆறுதல் கூறுறது. அதான் ஆறுதல். போற்றுதல்ங்கிறதுனா புலந்தாரை போற்றுதல். பிரியாமை. அதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ண இருந்தாங்களா, அவங்கள பிரியாம இருக்கிறது. அதான் புலந்தாரை போற்றுதல். புலந்தாரை பிரியாமை தான் வந்து போற்றுதல். அறிவுங்கிறது போதையாரம்னா போதையாருங்கிறது அது வந்து ரொம்ப அறிவுள்ளவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அவங்களை சொல் கேட்டு நிக்கணும் அப்படிங்கிறாங்க. நிறைனா மறை பிறர் அறியாமை. அப்ப மறை இருக்காங்களா, அதை தெரியாம இருக்கிறது. உலக பொது மறை சொல்றாங்க, அதாவது தெரியாம இருந்தா வந்து என்ன சொல்றாங்க? நிறை அப்படின்னு சொல்றாங்க. பொருத்தி விடை தேர்க. வாகை, தும்மை, நொச்சி, உளிகை மேல இருக்கு. வாகை, தும்மை, நொச்சி, உளிகை. அப்போ ஆப்ஷன் ஏக்கு என்ன வரும்? வாகைக்கு என்ன வரும்? வாகைக்கு வெற்றி மகிழ்ந்தா, வாகை சூடி வந்தார். 49. 1 வரும். 1க்கு 4 கரெக்ட். வாகை வெற்றி மகிழ்ந்தான். அடுத்து வெற்றி மகிழ்ந்தான். தும்பைக்கு வலியாமை நிலையாட்ட போயிடல். நெக்ஸ்ட் நொச்சி கோட்டையை காத்தல். உளிகை சுற்றி வளைத்தல். என்னன்னா ஒண்ணும் கிடையாது. வாகையா, வாகை வெற்றி மகிழ்ந்த. வெற்றிக்கு சொல்லுவது வாகை மலர் சொல்லல, அதான் வாகை. தும்பை அப்படின்னா அது வலிமையே இல்லாதவங்கள்ட்ட போர் பண்றதா வந்து தும்பை அப்படின்னாங்க. வலிமையை நிலைநாட்ட போர். சரி, வலிமை நமக்கு இருக்கா இல்லையான்னு காட்டுறதுக்கு ஒரு பெரும் படையோட போறது தும்பை அப்படின்னாங்க. துன்பம் வந்துருச்சு. நொச்சிங்கிறது கோட்டையை காத்தல். கோட்டை வந்து காத்து நிக்கிறோம்ல, அதை வந்து நொச்சி அப்படின்னாங்க. உளிகைனா சுற்றி வளைத்தல். எல்லாத்தையும் சுற்றி வளைச்சிட்டாங்க, அப்ப உளிகை அப்படின்னாங்க. இப்ப என்ன ஒரு ஆன்சர் இருக்குது? ஏதானே வரும்.
இதுதான் இதுதான் 50வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பொருத்தி விடை தேர்க. மா முன் நேர், விலம் முன் நிறை, காய் முன் நேர், கனி முன் நிறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதுக்கு என்ன வர ஆன்சர்? 50க்கு தான் 4 வரும். கரெக்ட் தான். என்னன்னா மா முன் நேர் அப்படின்னா 3, அப்ப நேரென்றாசிரிய தலை. அப்புறம் விலமுன் நிறை அப்படின்னா 4, நிறை என்றாசிரிய தலை, நேரென்றாசிரிய தலை. இது நிறை என்ற நேர், இது நிறை. அடுத்தது காய் முன் நேர்னது வெண்சீர் வெண்டலை. அப்புறம் கனிமுன் நிறைந்தது ஒன்றிய வஞ்சித்தலை. இது எப்படி புரிஞ்சுக்கன்னா மாமுன் நேரா நேர் வந்திருக்காங்க, அப்போ நேர் என்ற ஆசிரிய தலை. அதே விலமுன் நிறை வந்துருச்சா, நிறைனது நிறை என்ற ஆசிரிய தலை. அப்புறம் காய் முன் நேர் வந்திருக்கு, அப்போ வெளிர்னு போடுங்க, வெளிர் வெண்டலை அப்படின்னு போடுங்க. காய் முன் நேர் அப்படின்னா வெளிர் வெண்டலை, வெண்டலை பிஞ்சு சொல்லுவா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கனி முன் நிறை, கனி ஆயிடுச்சு, அப்போ ஒன்றிய வஞ்சி தலை அப்படின்னா அது ஒன்னே ஒண்ணுதான் அப்படியே விழுந்துருச்சு, வஞ்சி தலை விழுந்துருச்சு. அதாவது பழமாகி விழுந்துட்டாங்க. நிறை முன் கனி, கனி முன் நிறை. சரி, ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 50 கொஸ்டின்ல எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்மளோட காமர்ஸ் டேக்கர் சேனலை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி 50 கொஸ்டின்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனி சஜஷன் தான் குரூப்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.